நாங்கள் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கர்த்தர் இந்த நாளிலும் நாளை நாளிலும் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய ஊழியத்திலே முன்னேற்றத்துக்கும் இந்த மட்டக்களப்பில் இருக்கிற சபைகளுடைய முன்னேற்றத்துக்கும் நல்ல தலைவர்களை உருவாக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக வந்திருக்கிற தேவதாசர்களை ஆண்டவர் பயன்படுத்தும்படியாக ஒரு விஷயம் யாவரும் அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். நீங்கள் வந்து எங்களோடு உதவி செய்யும்படியுமே அழைக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட எங்களை நடத்தும்படியுமே நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தாவே, நீருடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும்படி நாங்களுமே வரவேற்கிறோம். ஆண்டவரே, நீர் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய், வந்தவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் இந்த 2 நாட்கள் எங்களோடு நீ பேசுகிற நாட்களாக சிறந்த தலைவர்களாய் நாங்கள் மாறும்படி ஆண்டவரே, எங்களுடைய தலைமைத்துவத்தில் இருக்கிற பலவீனங்கள் மாறி சிறந்தவர்களாய் மாறுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிற எங்களை புடமிடுகிற ஒரு நாளாய் இந்த நாட்களை மாற்றி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த மகாநாடை நடத்துவது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே இந்த மகாநாடை நடத்த தேவன் நமக்கு கிருபை செய்தார். அதில் மிக முக்கியமாக எங்கள் மத்தியிலே வருகை தந்திருக்கிற இன்றைய பாடங்களை நடத்த இருக்கிற ஆசிரியரை நான் அறிமுகப்படுத்தி நேரடியாக பாடத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். அநேகருக்கு தெரிந்த நாங்கள் பெண்ணு அப்படி பழகிட்டோம். என்னுடைய அதிபர் இலங்கை வேதாகம கல்லூரிலே கற்றுக் கொடுக்குற எல்லாரும் ஆசிரியர் அல்ல. எதையாயிலும் நாம் அவரிடத்தில் கற்றுக்கொண்டால் அவரே நமக்கு ஆசிரியர் என்று சொன்னது போல அந்த தத்துவத்துக்கு அமைய நிறைய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலே அவர் மூலமாய் கற்றிருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இன்றைய நாளிலே ஒவ்வொருவருக்கும் நல்ல தேவையான செய்தியை தேவன் அடியான் மூலமாய் தருவார் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். We want to thank Pastor Devendran for those words of welcome. என்னை அன்பாக வாழ்த்தின பாஸ்டர் தேவேந்திரனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். It's a joy and a delight to see all of you here. உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலையிலே காண்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Some of you I'm seeing after many years since. ஒரு சிலரை பல ஆண்டுகளுக்கு பின்பதாக நான் பார்க்கிறேன். You have got married, you have children, and some have grandchildren too. சிலர் திருமணமாகி இருக்கிறீர்கள், உங்கள் பிள்ளைகளை பெற்றிருக்கிறீர்கள், சிலர் அப்பப்பா அம்மா மாறி இருக்கிறீங்க. Now at the outset I want to thank Pastor David Loganathan. எல்லாவற்றுக்கும் முன்பதாக நான் பாஸ்டர் டேவிட் லோகநாதனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். Pastor in Toronto. டொரண்டோவில் இருக்கிறதான ஒரு மூத்த ஊழியக்காரனாக இருக்கிறார். And he is with the Miracle Family Temple. மிரக்கல் ஃபேமிலி டெம்பிள் என்கிற ஆலயத்தின் சிரேஷ்ட மேய்ப்பராக இருக்கிறார். He started a very small church with 10 people or 5 people. 5 நபர்களோடு தான் அவர் தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். Today it is one of the largest churches. It is the largest Tamil congregation in Canada. கனடாவிலே டொரண்டோ பிரதேசத்தில் இருக்கிற பெரிதான தமிழ் ஆராதனை அவர்களுடைய ஆலயம்தான். அவர்கள் அது மட்டுமல்ல, மிகுந்த அநேக கிளைச்சபைகள் அவர்களிடத்தில் இருக்கிறது. And many ministries in multiple sites. பல இடங்களிலே ஊழியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. And he has a great heart for Sri Lanka. இலங்கையை குறித்ததான ஒரு பெரிதான ஒரு பாரம் அவர்கள் இருதயத்தில் எப்பொழுதும் இருக்கிறது. Now under God, if not for him I would not be here today. நான் தேவனுக்குள்ள நான் சொல்லுகிறேன், அவர் இன்று இங்கே வந்திருக்காவிட்டால் நானும் வந்திருக்க மாட்டேன். He kept pushing me and encouraging me, and so I am here with you today. நான் உங்கள் மத்தியிலே இருக்க வேண்டும் என்று எனக்கு மிகுந்த அழுத்தம் கொடுத்ததினாலே தான் இன்று நான் உங்களோடு கூட இருக்கிறேன். Very thankful. Pastor David, நன்றி. Now Pastor Roshan Mahesan and I have worked together on many occasions, so I personally wanted him to translate for me because he knows how I think. பல ஆண்டுகளாக நானும் நண்பர்களாக இருந்து வருகிறோம். அவருடைய இருதயத்தில் இருக்கிறதை நான் அறிந்திருக்கிறபடினாலே என்னை மொழிபெயர்க்க அழைத்துக் கொண்டார். And also Brother Shekhar, he is from Pastor David's church. We want to recognize your presence. சகோதரன் சேகர் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். பாஸ்டர் லோகநாதனுடைய ஊழியத்திலே மிகுந்த முன்னோடியாக இருந்து ஊழியம் செய்கிறார். All right, so a few rules as we start. நாங்கள் இங்கே இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் போது சில ஒழுங்குகளை நான் வைக்க விரும்புகிறேன். Now those of you who have been under my training, என்னுடைய படிப்பணிக்கு கீழே இருந்த ஒரு சில நீங்கள் அறிந்திருப்பீர்கள். During the session you cannot try to sleep. நீங்கள் பாடங்களுக்கு இடையே நித்திரை கொள்ள முடியாது. So first rule is, if you are caught sleeping, நீங்கள் நித்திரை கொள்ளுகிறதை நாங்கள் கண்டால், and I am very good at that, I can see everything from, நீங்க கண்ணாடி போட்டிருந்தாலும் அதுக்குள்ளாக நான் பார்ப்பேன். So you will be asked to come up and sing a special song. நீங்கள் நித்திரை தூங்குறதை கண்டால் உங்களை எழுப்பி இந்த இடத்துல வந்து ஒரு விசேஷித்த பாடலை So we have a good worship leader, Brother Aaron.
இங்கே worship leader சகோதரர் நேரன் இருக்கிறார். I have told him to be ready. அவர் ஆயத்தமாக இருப்பார். So if I see you falling asleep, நீங்க நித்திரை கொள்றதை நான் கண்டா I will come up to you and say, brother or sister, please come and sing a நான் special உங்களிடத்திலேயே வந்து அன்பாக உங்களை அழைத்து முன்பதாக கொண்டு பாட்டு song. பாட So you வைப்பேன். want to sleep, that's fine, but first prepare your song and then go to sleep. நீங்கள் நித்திரை கொள்றா கொள்ளுங்க, ஆனா அதுக்கு முதல் ஒரு பாடலை ஆயத்தப்படுத்தி நித்திரை கொள்ளுங்க. All right, so as we begin, I want you to turn to a few people around you. இப்பொழுது இந்த ஆரம்பமாக உங்களை சூழ இருக்கிற ஒரு சிலரை இடத்துல நீங்கள் திரும்பி பார்த்து and discuss the greatest leader in the Bible other than our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை தவிர வேதத்தில் இருக்கிற சிறந்த தலைவர்கள் யார் என்பதை குறித்து ஒரு சில நிமிடங்கள் கலந்தாலோசியுங்கள். Our Lord Jesus Christ is incomparable. இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எவருடனுமே ஒப்பிடவே முடியாது. Am I right? சரிதானே? Yes, we cannot compare him. இயேசுவை நாங்கள் எவருக்கும் ஒத்து பேச முடியாது. You know, we compare everything. ஏன்னா நாங்கள் எப்பொழுதுமே இன்னொருவரோடு ஒத்து தான் பேசுவோம். When you go to one hotel and you eat, you go to another hotel, we compare the food. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு விட்டு அடுத்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுற நேரம் ரெண்டையும் நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம். That is human nature. அது மனுஷனுடைய இயல்பு. But when it comes to our Lord Jesus Christ, ஆனால் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தவரை you cannot compare him. அவரை எந்த ஒரு நபருக்கு நாங்கள் ஒத்து பேச முடியாது. So other than our Lord Jesus இயேசு Christ, கிறிஸ்துவை விட who is the greatest leader in the Bible? வேதத்திலே இருக்கக்கூடிய சிறந்த தலைவர் யார்? I'll give you 3 minutes, turn around. 3 நிமிஷம் தருகிறேன், திரும்புங்கள், உங்களை கலந்தாலோசித்து ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். Okay, good. Here, come in here. Hi. கடைசி குழு, Greatest leader in the Bible. வேதத்தில் இருக்கிற சிறந்த தலைவர் யார்? மோசே. Very good, Moses. Very Moses, good. நல்லது. Okay, how many groups had Moses? எத்தனை பேர் சொல்லுவீங்க மோசே ஒரு சிறந்த தலைவர்? Okay, very good. நல்லது. Okay, next group. அடுத்த குழு. No leader, no great leader in the Bible. Yes, okay. Yes, Paul in the Bible, very Paul. good. How many of you had Paul? எத்தனை பேர் சொல்லுவீங்க பவுல் ஒரு சிறந்த தலைவர்? Very good. All right, any other groups? சொல்லுங்க, இன்னொரு குழுவில சொல்லுங்க. டேவிட். Very good. David is one great leader. Very good. Anybody else? Joshua. Very good. Peter. Very good. Very good. You said Peter. Are you Catholic? No. Okay. Peter was a great leader too. Okay. பேதுருவும் சிறந்த தலைவராக இருந்தார். Okay. So any other answers? இன்னொருவருக்கு சந்தர்ப்பம். Samuel. Yes. Samuel. Good. But yes. Yes, Daniel also was a great leader. தானியேலும் ஒரு நல்ல சிறப்பான தலைவராக இருந்தார். But now listen to me carefully. இப்பொழுது கவனமாய் கேளுங்கள். There was one person that none of you mentioned, but he is one of the greatest leaders in the Bible. நீங்கள் ஒருவரும் சொல்லாத இன்னொரு தலைவர் இருக்கிறார், வேதத்தில் இருந்த ஒரு சிறப்பான தலைவர். None of the leadership books talk about this person. அவரை குறித்து எவருமே எந்த வேதத்தில் இருக்கிற எந்த புத்தகம் பெரிதாக பேசுவதில்லை. No book on leadership. தலைமைத்துவத்தை குறித்த புத்தகங்கள் எதிலுமே அவரை ஒரு சிறப்பான தலைவராக எடுத்து காட்டினது இல்லை. You mentioned David, you mentioned Joshua, you mentioned Moses, but this one person none of you mentioned. தாவீது, யோசுவா, மோசே போன்ற பலரை நீங்கள் சொன்னீர்கள், ஆனால் நீங்கள் ஒருவரும் இந்த நபரை குறித்து பேசவில்லை. Somebody said Goliath. Was Goliath? யார் சொன்னார் கோலியாத்? I don't know which Bible school you went to. Okay, so this person was very instrumental in developing great leaders. சிறப்பான தலைவர்களை உருவாக்குவதிலே தேவன் பயன்படுத்தின ஒரு மனுஷன் தான் இந்த. So I am going to talk about Jonathan. அவர்தான் யோனத்தான். Because nobody considers Jonathan as a leader. யோனத்தான் ஒரு சிறந்த ஒரு தலைவன் என்று எவரும் சொல்லுவதில்லை. Everybody thinks Jonathan was a friend of David. தாவீதினுடைய சிறந்த நண்பர் தான் இந்த யோனத்தான் என்று பலர் சொல்லுவார்கள். He was a nice person. ஒரு நல்ல மனிதன். He was a helpful person. உதவி செய்கிற ஒரு மனிதனாய் இருந்தார். And he was a good friend of David. தாவீதினுடைய ஒரு சிறந்த நண்பனாய் இருந்தார். So today and tomorrow இன்றும் நாளை தினமும் we will look at Jonathan's servant leadership.
யோனத்தானுடைய தாழ்மையான தலைமைத்துவத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவேன். So our passage for today and tomorrow is 1 Samuel 13 and 14. 1 சாமுவேல் 13 14 அதிகாரங்களிலே இன்றும் நாளையும் நான் உங்களோடு கூட நான் பேசுவேன். We will be looking at several passages, several verses. வேதத்தில் இருக்கிற பல வசனங்களை அதோடு கூட ஒத்து பார்ப்போம். But for today, இன்று we will look at 1 Samuel chapter 14. 1 சாமுவேல் 14 அதிகாரம் and read the first 14 verses. முதல் 14 வசனங்களை ஒருவர் வாசியுங்கள் செய்ய போகிறேன். So 1 Samuel chapter 14 verses 1 through 14. சரி, 1 சாமுவேல் 14 அதிகாரம் முதல் 14 வசனங்களை பார்ப்போம். So I want you to read it quietly, very quickly. இப்பொழுது மிகவும் சீக்கிரமாக நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே இந்த பகுதியை வாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். And make a note of anything that Jonathan did. யோனத்தான் செய்த சில காரியங்கள் உங்களுடைய மனதிலே பதிகிறதை குறித்து வையுங்கள். Okay, and then we will talk about. அதுக்கு பிறகு அதை குறித்து நாங்கள் பேசுவோம். How long do you need to read 14 verses? 14 வசனங்களை வாசிக்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு வேணும் சொல்லுங்கள். Few minutes. So I'll give you a few minutes and then we talk. ஒரு சில நிமிடங்கள் தான் தேவை, அது பின்பதாக நான் பேசுவேன். Okay, so for our first session, முதலாவது பாடத்திலே I want to look at 7 lessons we can learn from Jonathan. யோனத்தான் இடத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 7 குறிப்புகளை நாங்கள் கவனிக்க போகிறோம். So here is the first lesson. இதுதான் முதலாவது குறிப்பு. As a leader, Jonathan was a risk taker. தலைவனாக காணப்பட்ட யோனத்தான் இடத்துல காணப்பட்ட முதலாவது குணாதிசயம் என்னவென்றால் ரிஸ்க் என்று சொன்னால் Risk means trying. Pastor David, risk is அதாவது சரி வந்தாலோ சரி வராட்டாலோ செய்து பார்ப்போம் என்கிற துணிவு அவனிடத்துல இருந்தது. We can't say it one word. There's one word. You can try 5 words. But okay, we all look at David as a great leader. தாவீது ஒரு சிறந்த தலைவன் என்று நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். Today and tomorrow, இன்றும் நாளையும் you will discover நீங்கள் என்னத்தை கவனிக்க போறீர்கள் என்றால் that during David's most difficult times, தாவீதினுடைய கஷ்டமான வேளைகளிலே எல்லாம் it was Jonathan who encouraged. யோனத்தான் தான் அவனுக்கு பக்கத்துல இருந்து அவனுக்கு உறுதுணை After King Saul, who should have been king, after King Saul, சவுலுக்கு பிறகு யார் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும்? Jonathan. But Jonathan knew, as we will see from the Bible, Jonathan knew that David was God's anointed. சவுல் ராஜாவுக்கு பின்பதாக யோனத்தான் தான் ராஜாவாக வர வேண்டியவன். அப்படி இருந்தும் தேவனுடைய பார்வையிலே தாவீது தான் ராஜா, அடுத்த ராஜா என்பதை அவன் அறிந்து தாவீது ராஜாவாக வர உதவி செய்தான். And he willingly let go so that David could be king. அவன் தாவீது ராஜாவாக வரும்படிக்காக தன் ஸ்தானத்தை விட்டுக் கொடுத்த ஒரு தலைவனாய் இருந்தான். So the first one is he was a risk taker. முதலாவது குறிப்பு என்னவென்றால் try the impossible thing. செய்யக்கூடாததை செய்யும் படிக்கான தீர்மானங்களை எடுக்கக்கூடியவனாய் அவன் இருந்தான். So if you go to verse 14, read verse 14 of 1 Samuel 14 loud. 1 சாமுவேல் 14 சொல்லுகிறது, யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரையேர் நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். Okay, and if you can also read verse 13, if somebody from the audience can read verse 13. நீங்க ஒரு வாசிங்க 13வது வசனம். யோனத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே கொட்டிக்கொண்டே போனான். You will see that there is a mountain. We read this in the 14 verses. There is a mountain. இப்ப இந்த 14 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தால் உங்களுக்கு தெரியும், இவர்கள் கடந்து சென்ற பாதையிலே உயரமான மலைக்குன்று இருந்தது. On top of the mountain, அந்த மலை உச்சியிலே there was a Philistine garrison or a Philistine group of soldiers. பெலிஸ்தியருடைய ஒரு அரண் அங்கே காணப்பட்டது. Now I am going to ask you a military question. இப்போ ஒரு ராணுவ ரீதியிலான ஒரு கேள்வியை நான் உங்களிடத்தில் எழுப்புகிறேன். Is it easier to attack from down to the top or from top to the bottom? இப்போ ஒரு
மலை அடிவாரத்தில் இருந்து மலை உச்சியில இருக்கிற இராணுவ கோட்டையை தாக்குவது எளிதா, இல்லை என்றால் மலை உச்சியில இருந்து மலை அடிவாரத்தில் இருக்கிறவர்களை தாக்குவது எளிதா? சொல்லுங்க. So if your enemy is down, உங்களுடைய சத்துரு மலை அடிவாரத்தில் இருப்பாரேயானால், and you are on top, நீங்கள் மலை உச்சியில இருப்பீர்களேயானால், what are some things you can do? என்னென்ன காரியங்களை உங்களால செய்ய முடியும்? Very good. கற்களை அவர்கள் மேலே You எறியலாம். can roll stones down. What else? வேற என்ன செய்யலாம்? Easy It's to easier attack. to attack from top to the bottom. மேலே இருந்து கீழே தாக்குவது எளிது. But if your enemy is on top, ஆனால் உங்கள் சத்துரு உச்சியிலே இருக்கிறான், and if you have to fight your way to the top, that is difficult. அந்த சத்துருவை தாக்குவதற்கு யுத்தம் பண்ணிக்கொண்டு கீழே இருந்து மேலே போவது மிகவும் கடினமானது. So if you go back to verse 11 and verse 12, 11ஆம் 12ஆம் வசனங்களுக்குள்ளே வந்து பார்த்தீர்களே, and if somebody can read ஒரு that. ஆள் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க ஒருவர். அப்படியே அவர்கள் இருவரும் பெலிஸ்தரின் தானியத்துக்கு முன் தங்களை காண்பித்தார்கள். அப்பொழுது பெலிஸ்தர், இதோ எபிரெயர் ஒளிந்து கொண்டிருந்த மலைகளை விட்டு புறப்படுகிறார்கள் என்று சொல்லி, தானேயும் இருக்கிற மனுஷர் யோனத்தானையும் அவன் ஆயுதத்தானையும் பார்த்து, எங்களிடத்துக்கு ஏறி வாருங்கள், உங்களுக்கு புத்தி கற்பிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதத்தாரை நோக்கி, என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி. Okay, so tell me, are they going from bottom to top or top to bottom? இவர்கள் கீழே இருந்து மேலே போகிறார்களா, இல்லை என்றால் இவர்கள் மேலே இருந்து கீழே வருகிறார்களா? சொல்லுங்க. கீழே They are going from top to bottom. மேலே இருந்து கீழே வருகிறார்களா? Oh, you are still listening. Very good. நீங்க கவனமா கேட்கிறீங்க. So they are told, come up and get அப்போ us. உச்சியில இருந்த சத்துருக்கள் சொன்னார்கள், வாருங்கள், மேலே ஏறி வாருங்கள் என்று சொன்னார்கள். And I want you to notice Jonathan's reply. What does Jonathan say? யோனத்தான் என்ன சொன்னான்? என்ன சொன்னான்? தானே இருக்கிற மனுஷன் யோனத்தானையும் அவன் ஆயுதத்தானையும் பார்த்து, எங்களிடத்தில் ஏறி No, வா. what did Jonathan say? யோனத்தான் என்ன சொன்னான்? என் பின்னாலே ஏறி வா, கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி. Very good. God has given us this victory today. கர்த்தர் இந்த ஜெயத்தை நம் கையிலே கொடுத்து விட்டார் என்று அறிக்கை செய்தான். Today when we want to do something இன்று நாம் ஒரு காரியத்தை செய்ய முற்படும் போது, in ministry, ஊழியத்திலே, we ask ourselves, is it safe? இதை நாம் வெற்றிகரமாக செய்து முடிக்கலாமா என்கிற கேள்வி நமக்குள்ளே வருகிறது. Is it going to be okay? இது தோல்வியிலே முடியாமல் போகுமா என்று நாங்கள் Will கேள்வி we have எழுப்புகிறோம். trouble? இதனால பிரச்சனைகள் ஏதும் வருமா? What will people say? இதை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள்? We think about all these things இவை எல்லாவற்றையும் குறித்து நாங்கள் சிந்திக்க and ஆரம்பிக்கிறோம். then we want to be safe. ஏனென்றால் ஒரு காரியத்தை செய்ய முற்படுவதற்கு முன்பதாக நாங்கள் பாதுகாப்பாய் இருக்கிற ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கிறோமா என்று நாங்கள் But you கவனிக்கிறோம். will see Jonathan, யோனத்தானை பாருங்கள், that when it came to the things of God, தேவனுடைய காரியங்களை செய்ய முற்படும் போது he was willing to take risks. அவன் எந்த சவாலையும் எடுக்க அவன் ஆயத்தமாய் How இருந்தான். many were there with him? அவனோடு எத்தனை பேர் இருந்தார்கள் சொல்லுங்க? Only one. ஒரே ஒருவன் தான் இருந்தான். Okay, we will talk about the armor bearer later. பின்பதாக ஆயுததாரியை குறித்து நாங்கள் பேசுவோம். But you will see two men taking on a Philistine group of soldiers and overcoming difficult odds. இங்கே ஒரு பெலிஸ்தியருடைய சேனையை வீழ்த்துவதற்கு இரண்டு பேர் முன்னேறுகிறார்கள். In the book of Hebrews, எபிரேய நிருபத்திலே பாருங்கள், chapter 11 verse 1, 11:1 பாருங்கள். we are told that we will read it and then you will discover. Can somebody read Hebrews 11 verse 1? எபிரேயர் 11:1 ஒருவர் வாசியுங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. Okay, very good. Things not seen. நம்பப்படாதவர்களின் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லுது. So when we talk about faith, விசுவாசத்தை குறித்து நாம் பேசும்போது you need to know it involves taking a risk. அங்கே சில சவால்களை நாம் எடுத்துத்தான் ஆக வேண்டும். So even in your ministry today, இன்று நீங்கள் செய்கிற உங்களுடைய ஊழியத்திலே, if you are a leader, நீங்க ஒரு தலைவராக if you இருப்பீர்களானால், are leading a congregation, நீங்கள் ஒரு சபையை நீங்கள் நடத்தி there கொண்டிருக்கிறீர்களானால், will be times when you have to take a risk. நீங்கள் சில
சவால்களை எடுக்கத்தான் நேரிடும். There will be times when you have to step out in faith even when you cannot see the results. உங்களுடைய எடுக்கிற தீர்மான முன்னேற்றத்தினுடைய பிரதிபலனை காண்பதற்கு முன்பதாக விசுவாசத்திலே நாம் சில சவால்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். Jonathan was a risk taker. யோனத்தான் எப்பொழுதும் சவால்களை எடுக்கக்கூடியவனாய் இருந்தான். Number 2, யோனத்தான் இடத்துல காணப்பட்ட இரண்டாவது காரியம், I don't know what the Tamil word for this is, but he was resourceful. He managed with what he had. அவனிடத்திலே இருந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி தன் காரியத்தை அவன் நிறைவேற்றினான். Now I meet many pastors, many students, they always complain about what they don't have. நான் என்னுடைய ஊழிய காலங்களில் கண்டது பல ஊழியர்கள், பல மாணவர்கள் தங்களிடத்தில் இல்லாததை குறித்து சொல்லி குறை கூறி கொண்டிருப்பார்கள். Resourceful is different from resources. Resourceful means I do the best with what I have. என்னிடத்தில் இருப்பதை கொண்டு சிறப்பாக ஒரு காரியத்தை செய்து முடிக்கிற திறன். When you have all the resources, எம்மிடத்திலே எல்லா காரியங்களும் இருக்கும்போது, if you have money, பணம், if you have manpower, மனித மனம். I think Pastor Roshan has been traveling outside the country. He has forgotten his Tamil. Am I right? Yes. Yes. Amen. Amen. Everybody's agreeing. Okay. So human resources, material resources, when you have all of that, it is easy to do ministry. மனித பலம், பணப்பலம் இவைகள் எல்லாம் கையில இருக்குமானால் ஊழியம் செய்வது கொஞ்சம் லேசா இருக்கும். But sometimes when you do ministry, ஆனா ஊழியத்திலே சில வேளைகள்ல you don't have enough money. பணம் இல்லாமல் இருக்கலாம். You don't have enough people. ஊழியம் செய்வதற்கு நபர்கள் இல்லாமல் இருக்கலாம். And then you become discouraged. அப்பொழுது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். So I want to look at 2 Bible verses. வேதத்திலே இருக்கிற 2 வேத பகுதிகளை பார்க்க 1 விரும்புகிறேன். Samuel chapter 13 verses 19 through 22. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வரை. Let's read that. Can somebody read that? 1 Samuel 13 19 through 22. 1 சாமுவேல் 13 19 இருந்து 22ஆம் வசனம் வரை. இன்னொருவர் வாசியுங்கள். எபிரேயர் பட்டயங்களை ஆகிலும் ஈட்டிகளை ஆகிலும் உண்டு பண்ணாதபடிக்கு பார்த்து கொள்ள வேண்டும் என்று பெலிஸ்தர் சொல்லி இருந்தபடியால் இஸ்ரவேல் தேசத்தில் எங்கும் ஒரு கொல்லன் அகப்படவில்லை. இஸ்ரவேலர் யாவரும் அவரவர் தங்கள் கொழுவிரும்புகளையும் தங்கள் மண்வெட்டிகளையும் தங்கள் கோடாரிகளையும் தங்கள் கடைப்பாறைகளையும் தூட்டி கூர்மையாக்குறதுக்கு பெலிஸ்தரிடத்திற்கு போக வேண்டியதாக இருந்தது. கடைப்பாறைகளையும் மண்வெட்டிகளையும் முக்குருள்ள ஆயுதங்களையும் கோடாரிகளையும் தாற்றுக்கோள்களையும் கூர்மையாக்குவதற்கு அரண்கள் மாத்திரம் அவனிடத்தில் இருந்தது. யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனாத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனாத்தானோடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. Okay, so what does the passage say? இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறது? That who had the weapons for war? யுத்தத்துக்கு போகின்ற ஆயுதங்கள் யார கையில இருந்தது? How many people? எத்தனை பேர் கையில இருந்தது? 2 people. ஆக 2 பேர் கையில தான் இருந்தது. So they had very limited material resources. ஆகவே சத்துருக்களோடு யுத்தம் பண்ணுவதற்கு ஆயுதம் அவர்கள் கையில் The இருக்கவில்லை. Philistines had chariots, they had soldiers, they had weapons, but the people of Israel had only 2 swords. ஆனால் பெலிஸ்தரிடத்திலே ரதங்கள் இருந்தது, ஆயுதங்கள் இருந்தது, மனுஷர்கள் இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலிடத்திலேயோ 2 பேருடைய கைகளிலே மாத்திரம்தான் ஆயுதம் இருந்தது. All the other items were items they used for agriculture. அவர்களிடத்திலே இருந்த ஆயுதம் எல்லாமே இந்த விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்கள். So you will see resources were very limited. ஆகவே தான் நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள், இவர்கள் யுத்தம் பண்ணுவதற்கு தேவையான ஆயுதங்கள் அவர்கள் கையில் இருக்கவில்லை. Okay, look at another passage. 1 Samuel chapter 13 verses 6 and 7. 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். What does that say? ஒரு வாசிங்க. அப்பொழுது இஸ்ரவேலர் தங்களுக்கு உண்டான இக்கட்டை கண்டபோது ஜனங்கள் தங்களுக்கு உண்டான நெருக்கத்தினாலே கெவிகளிலும் முட்காடுகளிலும் கண்மலைகளிலும் துருகங்களிலும் குகைகளிலும் ஒளித்துக் கொண்டார்கள். எபிரேயர் சிலர் யோனாத்தானை கடந்து காத் நாட்டிற்கும் கீலியா தேசத்திற்கும் போனார்கள். சவுலோ இன்னும் கில்காலில் இருந்தார். சகல ஜனங்களும் பயந்து கொண்டு அவனுக்கு பின் சென்றார்கள். Okay, very good. So here what do we read? இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம்? That you have a group of
people who are willing to fight. இங்கே யுத்தம் பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். Am I right? சரிதானே? Yes, you are saying yes. That means you're not listening to what he read. அப்படியா? யுத்தம் பண்ண ஆயத்தமா இருக்கிறாங்களா இந்த வாசிச்ச Then ரெண்டு why do you வசனம்? say yes? You have to listen to what is being read வேத வசனம் வாசிக்கும் போது கவனமாய் கேளுங்கள். and listen to what I'm saying, because சொல்றத கவனமா sometimes கேளுங்க. I confuse people. என்ன நான் வேணுமென்று எதிர்மறையா நான் பேசுவேன். So you have to correct me. அப்ப நான் பிள்ளையா பேசுற நேரம் நீங்க எனக்கு சரியா சொல்லணும். Okay, good. Okay, you tell me what time to stop, huh? Okay. What time is it now? நிப்பாட்ட நேரம் கையை உயர்த்து நிப்பாட்டு. 10 o'clock. Now it's 10 o'clock. Okay, 10 o'clock. Okay. So you have one more hour to suffer. Can you suffer? இன்னொரு மனத்தியாலம் என்னோட கஷ்டப்படலாமா? Good, very good. Okay, so let's go back to that passage. இப்பொழுது அந்த வேத பகுதிக்கு திரும்ப பாருங்கள். What do we read? என்ன நாங்கள் வாசிக்கிறோம்? That the people of Israel were bold and courageous and they were ready to fight. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணுவதற்கு மிகுந்த தைரியசாலிகளாய் இருந்தார்கள். யுத்தம் பண்ண ஆயத்தமாய் இருந்தார்கள். சரியா? Are you sure? ஷுவர் கட்டாயமா? Okay, now tell me, what does the passage அப்படின்னா say? வேதம் என்ன சொல்லுது? எப்படிப்பட்டவர்களா இருந்தாங்களாம்? Where were they hiding? எங்கெங்க ஒளிச்சு கொண்டிருந்தாங்களாம்? குகைகள்ல. Very good. They were hiding in caves, in mountains, and they were so afraid. அவர்கள் பயந்து இருந்தார்கள். So what is the first thing we saw about Jonathan? யோனத்தானை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்ட முதலாவது He காரியம் என்ன? had no resources, only 2 swords. அவனிடத்துல யுத்த ஆயுதங்கள் இருக்கவில்லை. இருந்ததெல்லாம் ரெண்டே பட்டயம் And now அவ்வளவுதான். how about the people? எப்படி ஜனங்களில் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள்? They are scared. பயந்த சுபாவம் They are running உள்ளவர்கள். away. அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். One more passage. இன்னொரு வேத பகுதி 14, 21 and 22. 14ஆம் அதிகாரம் 21 22ஆம் வசனத்தை வாசியுங்கள். இதற்கு முன்பு பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்து எபிரேயரும் சவுலோடு யோனாத்தானோடும் இருக்கிற இஸ்ரவேலரோடு கூடிக்கொண்டார்கள். எப்ராஹிம் மலைகளில் Okay, what does that tell you? இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? The first part of what our brother read. இந்த சகோதரன் வாசித்த முதல் பகுதி என்ன சொல்லுகிறது? Okay, read it again. திரும்ப வாசிங்க பிரதர். இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்திலே திரிந்து வந்த எபிரேயர். Okay, stop there. What does that tell you? என்ன சொல்லுகிறது? Who was with whom? யார் யாரோடு இருந்தார்கள்? Why? ஏன்? Very good, because they were scared. They crossed to the side of the enemy. உண்மையா என்ன நடந்தது? பயம் அவர்களுக்குள்ள இருந்ததினால் சத்துருக்களோட போய் சேர்ந்துட்டாங்க. So I have given you 3 verses. 3 வேத பகுதிகளை நான் உங்களுக்கு Show தந்திருக்கிறேன். you that Jonathan had very little material resources, very little human resources. ஆகவே நான் உங்களுக்கு என்ன காண்பிக்கிறேன் என்றால், யோனத்தான் யுத்தத்திலே ஜெயிப்பதற்கு அவனுக்கு தேவையான மனித பலனோ ஆயுத பலங்களோ இருக்கவில்லை. When he talked, பலம் இருக்கவில்லை. this is what happens when people go to Australia. So வளங்கள் வளங்கள் இருக்கவில்லை. when he goes to talk to the people, அவன் ஜனங்களோடு பேச போன போது they say, don't call us, we are scared. எங்களை யுத்தத்துக்கு கூப்பிட வேணாம், நாங்கள் பயந்து இருக்கிறோம்னு சொன்னார்கள். When he says, let's go and attack the Philistines, பெலிஸ்தரை போய் நாங்கள் தாக்குவோம் என்று சொன்ன போது they will say, no, we are not coming. ஐயோ எங்களால வர முடியாது என்று சொன்னார்கள். Even today as pastors, இன்றும் போதகர்மார் the same challenge is there. தங்கள் ஊழியங்களிலே இதே சவால்களுக்கு முகம் கொடுக்கிறார்கள். Material resources are very limited. பொருளாதார ஆசீர்வாதங்கள் வளங்கள் குறைவாகவே காணப்படுகிறது. Manpower may be very limited. ஒருவேளை மனுஷ பலன் இல்லாட்டி வளங்கள் குறைவாக இருக்கலாம். You may be a small church. உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஊழியம் இருக்கலாம். You may not have very capable, trained people. உங்களுடைய சபையிலே ஊழியம் செய்வதற்கென்று தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லாமல் இருக்கலாம். And so because of that you might be discouraged this morning. இதனாலே நீங்கள் இந்த காலையிலே சோர்ந்து போயிருக்கலாம். But I want you to draw courage and encouragement from the life of Jonathan. ஆனால் யோனத்தானுடைய வாழ்க்கையில இருந்து உங்களை உற்சாகப்படுத்த நான் விரும்புகிறேன். He was a resourceful leader. In other words, he used what he had. அவன் தன்னிடத்திலே இருக்கிற காரியங்களை வளங்களை கொண்டு அவன் தன் காரியத்தை நிறைவேற்றினான். He never complained.
இல்லை என்று சொல்லி அவன் முரண்படவில்லை. He never complained saying, I don't have people. என்னிடத்துல மனுஷர் இல்லை என்று ஒரு நாளும் குற்றம் He சொல்லவில்லை. could have complained, I don't have weapons. எனக்கு ஆயுதங்கள் இல்லை இல்லை என்று சொல்லி அவன் குற்றப்படுத்தல. Now today what do we complain about? இன்றைக்கு நாங்கள் என்னென்ன காரியங்களை சொல்லி நாங்கள் குற்றப்படுத்துகிறோம்? Tell me, what do most pastors complain? இன்று இருக்கிற மேய்ப்பர்கள் பொதுவாக சொல்லுகிற காரியம் என்ன, குறைவுகள் என்ன சொல்லுங்க. Very good, we complain we never have money. Very பணமில்லை good. என்று சொல்லுகிறோம். You don't complain, you are very good pastors. Manickam pastors are very good. மட்டக்களப்பில் இருக்கிற போதகர்கள் சிறப்பானவர்கள் என்று அவர்கள் ஒரு நாளும் முறைப்பாடு சொல்வதில்லை. What are the other things? சொல்லுங்க, we complain? என்னென்ன குறைவுகள் இருக்கு சொல்லுங்க. Okay, we say nobody is coming to my church. நம்முடைய சபையில ஜனங்கள் வாராங்க இல்லைன்னு சொல்றோம். Very good, what else? வேற என்ன? Very good, that's a common complaint. பில்டிங் இல்லைன்னு We like to have a better building, we don't have a good building. வேற என்ன சொல்லுங்க. Very good, we complain. Yes, we complain that when we bring people, somebody else is taking them away. சொல்லுங்க வேற. Okay, so I want to tell you a story. நான் இப்போ உங்களுக்கு கதை சொல்ல போறேன். Because Brother Devendran, he is known as Bishop Devendran. என்றால் தேவேந்திரன் ராமரங்கட பிஷப். Even when he was at LBC, he used to behave like a bishop. எல்லாம் எல்பிசில இருக்கக்குள்ளேயும் ஒரு பிஷப் போல தான் நடந்து திரிவார். People thought he was the principal and I was the student. அங்கே இருந்த சக மாணவர்கள் நினைத்தார்கள் அவர்தான் எல்பிசி பிரின்சிபல், நான் மாணவர்கள். Okay, so he's such a powerful man. அவ்வளவு பலம் மிக்க ஒரு மனுஷர். So I want to tell you a story about his point. இதை குறித்து இதை விளங்கப்படுத்த ஒரு கதை நான் சொல்ல There விரும்புகிறேன். was a little boy who went to visit his grandfather. ஒரு சின்ன பையன் தன்னுடைய அப்பப்பாவை சந்திக்க போனார். So he went to spend the day. அந்த நாள் அவரோடு செலவழித்தார். So it was in the village. இது ஒரு கிராமத்திலே நடந்தது. So he spent the day and in the evening he was coming back to his house. மாலை வேளையிலே திரும்ப அவர் தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி கொண்டிருந்தார். So his grandfather noticed the little boy like chicks. ஆகவே அவருடைய அப்பப்பா நினைத்தார், இந்த இவனுக்கு சின்ன கோழி குஞ்சுகள் விருப்பமாய் இருக்கிறத கண்டுட்டார். So he said, I have some chickens with me. அப்பா சொன்னார், என்னிடத்துல கொஞ்சம் கோழி குஞ்சுகள் இருக்கு. So I will put them in a box and make some holes and tie it up. அந்த கோழி குஞ்சுகளை நான் ஒரு பெட்டிக்குள்ள போட்டு கொஞ்சம் துவாரங்களை விட்டு நான் அதை வடிவா கட்டி உன்னை கையில நான் தாரேன். So when your parents come to pick you up, அப்பா அம்மா உன்னை வந்து கொண்டு போறதுக்கு வரும்போது you take the box of chickens and you can have them. நீ அந்த கோழி குஞ்சுகளை போட்ட பெட்டியோட நீ அதை உங்க வீட்டுக்கு கொண்டு போகலாம். அது உனக்கு தான். So chickens, huh? Yeah. Chicken. Yeah, so okay. கோழி குஞ்சு. Okay. No, I think bigger ones, slightly bigger. Anyway, that's maybe it's a semantic problem. Okay, so he went back home. இப்பொழுது அந்த கோழி குஞ்சுகளை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டை போய் விட்டான். And then he opened the box. பெட்டியை திறந்தான். He was very happy. மிகுந்த சந்தோஷமா இருந்தான். So all these chickens ran out. அந்த கோழி குஞ்சு எல்லாம் பெட்டியில இருந்து வெளியில ஓடிச்சு. And he went all over the village, found these chickens and put them back in. அந்த கிராமம் முழுதும் சுத்தி இந்த கோழி குஞ்சுகளை துரத்தி பிடிச்சி திரும்பி கொண்டாந்து இந்த பெட்டிக்குள்ள போட்டான். And then he was very happy. இப்ப சந்தோஷமா எல்லா குஞ்சும். But he was not sure how many chickens his grandfather gave him. ஆனால் அவருடைய அப்பப்பா எத்தனை குஞ்சுகளை அவனுக்கு கொடுத்தார் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கவில்லை. So he thought maybe I missed some, maybe some were lost. So he wanted to call his grandfather and find out. ஆகவே எத்தனை தந்தார் என்று தெரியாதபடினாலே அவன் யோசித்தான், ஏதாவது தொலைஞ்சுக்க தெரியா அப்பப்பாட்டே கேட்போம், எத்தனை கோழி குஞ்சு எனக்கு தந்தீங்க. So he came home, he called his grandfather. வீட்டை வந்து அவங்களோட அப்பப்பாவுக்கு ஒரு கால் ஒன்று கொடுத்து கேட்கிறார். And he said, this is what happened. இதுதான் நடந்ததுன்னு So I சொன்னார். ran all over and found the chickens. நான் எப்படியே எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பட்டிக்குள்ள I போட்டேன். have found 11 chickens. எந்த பட்டிக்குள்ள 11 கோழி குஞ்சு இருக்குதுன்னு சொன்னார். Tell me, how many chickens did you give me? நீங்க எனக்கு தரக்குள்ள எத்தனை கோழி குஞ்சு தந்தீங்க? So the grandfather said, அப்போ அந்த அப்பப்பா சொன்னா, you're doing very well. நீ நல்ல கெட்டிக்காரன். I gave you only 5 chickens. உனக்கு 5 கோழி குஞ்சு தான் உனக்கு கொடுத்தேன். What happened? நீ என்ன செய்திருக்கிறா? He took all the neighbors' chickens and put them. அவனோட சுற்றுப்புறத்தால் இருக்கிற கோழி குஞ்சுகளையும் சேர்த்து தண்டதுன்னு சொல்லி பட்டிக்குள்ள போட்டான். So that is one problem we face. இந்த ஊழியத்துல இப்படிதான் நாங்க சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கிறோம். You bring the people and somebody takes them up. நீங்க சபைக்குள்ள கொண்டு வரீங்க, இன்னொரு வந்து கொண்டு போறான். Okay, so
We see in Jonathan's life ஆகவே யோனத்தானுடைய வாழ்க்கையில் that he never complained about what he didn't have. தன்னிடத்திலே வளங்கள் குறைவாய் இருந்தாலும் முறைப்பாடு பண்ணவில்லை. Please know that wherever you are today is where God has placed you. ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் நீங்கள் இன்று இருக்கிற இந்த ஸ்தலத்திலே தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உங்களை நாட்டி இருக்கிறார். So I met Pastor Vasantakumar and his wife in Bogavantala. நான் பாஸ்டர் வசந்தகுமாரை மனைவியை பொகவந்தலாவில் தான் சந்தித்தேன். But today they are here. ஆனால் இன்றைக்கு மட்டக்களப்பில் இருக்கிறார்கள். 20 years ago if I told him this he would never believe. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீ மட்டக்களப்பில் தான் ஊழியம் செய்வான்னு சொல்லியிருந்தா என்னை நம்பியிருக்கவே மாட்டார்கள். Sydney Simon is from Slave Island. பாஸ்டர் சிட்னி வந்து ஸ்லேவ் ஐலண்ட். You know Slave Island? ஸ்லேவ் ஐலண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா? After 5 o'clock you don't go to Slave Island, you won't come out alive. ஏனென்றால் 5 மணிக்கு பிறகு ஸ்லேவ் ஐலண்டுக்குள்ள போனா அங்கிருந்து உயிரோட திரும்பி வர மாட்டார். But God raised him there and today he is in battle. இன்றைக்கு கர்த்தர் அவரை அங்கே வளர்த்து இன்று மட்டக்களப்பிலே கொண்டு வந்து அவரை நாட்டி இருக்கிறார். 20 years ago if you asked him he would have never imagined that he would. 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவரிடத்திலே ஆண்டவர் உன்னை மட்டக்களப்பிலே தான் ஊழியம் வச்சிருக்கிறார் போன்னு சொன்னா நம்பி இருக்க மாட்டார். Where you are today is where God has placed you. இன்று நீங்கள் இருக்கிற ஸ்தலம் தான் கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிற ஸ்தலம். So don't complain about what you don't have. ஆகவே உங்களிடத்திலே இல்லாததை குறித்து எப்பொழுதுமே கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். Do the best with what you have. உங்களிடத்திலே இருப்பதை கொண்டு அந்த ஊழியத்தை செய். When God sees that you are using what you have, உங்களிடத்திலே இருக்கிற வளங்களை கொண்டு உங்களுடைய ஊழியங்களை நீங்கள் செய்யும் போது he will start blessing you. கர்த்தர் அதை கண்டு உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். You know, many years ago there was a TV series called MacGyver. MacGyver என்று சொல்லி பல ஆண்டுகளுக்கு முன்பதாக டிவியில் ஒரு ப்ரோக்ராம் இருந்தது. Have you watched MacGyver? Nobody has. Okay, he is a young fellow. அவர் ஒரு இளம் வாலிபன். He will improvise. He will create things from nothing, from hairpins, from hooks, from coat hangers. He will do all kinds of. ஒன்றும் இல்லாத, அதாவது சாதாரண இந்த தலையில போற கிளிப்ல இருந்து ஷர்ட் ஹேங் பண்ற ஹேங்கர்ஸ்ல இருந்து அதில் எடுத்து விதவிதமான காரியங்களை பொருட்களை அவர் உருவாக்குவார். How many of you go to YouTube? எத்தனை பேர் யூடியூபுக்கு பார்க்குறீங்க? யூடியூப் பார்க்குறாங்க, கை வைத்து காட்டுங்க. Only 2 people. I think you are very spiritual. You don't go to YouTube. யூடியூபுக்கு போறதில்ல நீங்க. You don't go to YouTube. You don't go to Facebook. Facebook பார்க்கறதில்ல நீங்க. You don't send text messages. நீங்க SMS பாவிக்கிறதில்ல. You are only fasting and praying. நீங்க நாள் முழுதும் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஆட்கள் போல இருக்கு. You are very spiritual. உண்மையாவே நீங்கள் ஆவிக்குரியவர். So the next time you go to YouTube, அடுத்த முறை நீங்க தப்பி தவறி யூடியூபுக்கு போனீங்கடா, look for MacGyver. MacGyver சொல்ற அந்த பேர் அடிச்சா இதெல்லாம் வரும். How he's a good example for all of us. அவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறார். When he is in a difficult situation, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவர் இருக்கும்போது he never gives up. அவர் ஒரு நாளும் அதறியப்பட்டு போக மாட்டார். He always looks to see what he can find and then uses it. அந்த சூழ்நிலையிலே அவருடைய இருக்கிற தேவையை சந்திக்க சூழ இருக்கிற ஏதாவது பொருட்களை எல்லாம் பார்த்து கண்டுபிடித்து அதை கொண்டு அதை நிறைவேற்றுவார். All right, so the third one, மூன்றாவது காரியம் என்னவென்றால், the lesson from the life of Jonathan is he offered hope. யோனத்தானுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மூன்றாவது பாடம் என்னவென்றால் எப்பொழுதும் நம்பிக்கை ஊட்டுகிறவனாய் இருந்தான். So what is the first lesson from Jonathan's life? முதலாவது பாடம் என்ன சொல்லுங்க? He was willing to take risks. அவன் சவால்களை எடுக்க ஆயத்தமாய் இருந்தான். In fact, when we read of David, தாவீதை குறித்து நாங்கள் படிக்கும்போது, what is the famous story about David you remember? தாவீதை குறித்து படிக்கும்போது நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிற பெரிய சம்பவம் என்ன? Very good. We think David was a great hero. நாங்கள் நினைக்கிறோம் தாவீது ஒரு சிறந்த தலைவன் என்று நினைக்கிறோம். That is true. உண்மைதான். But when you come to 1 Samuel 16 and you read about David and Goliath, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வந்து தாவீது கோலியாத்தை குறித்து அந்த சம்பவத்தை நீங்கள் வாசிக்கும் போது, by that time Jonathan has done great exploits alone. ஆனால் தாவீதை பார்க்கிலும் மிகச் சிறந்த காரியங்களை யோனத்தான் ஏற்கனவே நிறைவேற்றி முடித்த ஒருவனாய் இருந்தான். So he was a very bold and courageous man. அவன் மிகவும் தைரியசாலியாய் இருந்தான். He was a risk taker. அவன் சவால்களை எடுக்கக்கூடியவனாய் இருந்தான். Second thing is what? இரண்டாவது காரியம் என்ன சொல்லுங்க?
வளங்கள் இல்லாத இடத்துல வளங்களை இருக்கிற வளங்களோடு பயன்படும். And the third one is he offered hope. மூன்றாவது அவன் எப்பொழுதும் மற்றவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டிக் கொண்டே இருந்தான். He kept encouraging. மற்றவர்களை எப்பொழுதும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தான். In fact, as we will see today and tomorrow, இன்றும் நாளையும் நாங்கள் தியானிக்கிற வேளையில் many times that David wanted to quit. தாவீது தான் செய்த ஊழியங்களை விட்டு விலக அவன் எத்தனைத்தான். 1 Samuel 22 verse 2. 1 சாமுவேல் 22:2 நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். Somebody read that. ஒரு வாசிங்க. 1 சாமுவேல் 22:2. ஒடுக்கப்பட்டவர்கள். 1 Samuel 22 1 சாமுவேல் 22 verse 2. 2. I am looking for a verse that says where David said, one of these days I will die at the hands of Saul. அந்த நான் பார்க்கிறேன் அந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார். Okay, I'll find it for you during the break. Okay, I'll find the reference. Okay, that's fine, Roshan. Okay. So at one point David said, one of these days I will die at the hands of King Saul. அவன் அந்த இடத்துல அவன் சொல்லுகிறான், சீக்கிரமாக சவுலின் கைகளினாலே நான் மரித்து விடுவேன் என்று சொன்னான். So there were times when David gave up hope. தாவீது தன்னுடைய நம்பிக்கையை இழந்த சந்தர்ப்பங்கள் பல உண்டு. When King Saul was fighting with David, தாவீதோடு கூட சவுல் ராஜா யுத்தம் பண்ணுகிற காலங்களிலே, when David was running away, அவன் உயிருக்கு தப்பி தாவீது ஓடிக்கொண்டிருக்கிறான். you will see Jonathan goes and encourages. எப்பொழுதும் நீங்கள் பாருங்கள், தாவீது சோர்ந்து போன நேரங்களிலே யோனத்தான் தாவீதிடத்துக்கு போய் அவனை உற்சாகப்படுத்தினான். So as a leader, ஒரு தலைவனாக 1 Samuel 27:1. Okay, read that. 1 சாமுவேல் 27:1 வாசிங்க. பின்பு தாவீது, நான் எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். Okay, David says one of these days. எந்த நாளிலாகிலும் என்று தாவீது சொல்லுகிறார். What will happen to me? எனக்கு என்ன நடக்கும்? I will be king of Israel. நான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருப்பேன் என்று சொன்னான். Amen. அப்படியே இருக்கு. ஆமென். What does he say? One of these days I will become king of Israel. அவன் சொன்னான், இந்த ஒரு நாளிலே நான் சீக்கிரமாய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பேன் என்று சொன்னான். Yes or no? No. So what is he saying? அப்ப என்ன சொல்லுகிறான்? சவுலின் கையிலே மடிந்து So போய். is that hopeful or hopeless? இது நம்பிக்கையூட்டுகிற வசனமா இல்ல ஆதாரியப்படுத்துகிற வசனமா? Hopeless. He says I am going to die. நம்பிக்கை இல்லாத ஒரு வசனம், நான் சாக போகிறேன் என்று சொன்னான். Sometimes as pastors we think like that. தலைவர்களாக நாங்கள் சில சந்தர்ப்பங்களில் அப்படி நாங்கள் நினைத்து விடுவது உண்டு. What's the point in doing ministry? ஊழியம் செய்கிறதுல என்ன பிரயோஜனம் உண்டு? What's the point in building the church? ஊழியத்தை கட்டி எழுப்புகிறதுல பிரயோஜனம் என்ன என்று நாங்கள் நினைக்கிறோம். What's the point in doing evangelism? சுவிசேஷ ஊழியம் செய்கிறதுல பிரயோஜனம் என்ன? One of these days it's all going to end. எல்லாமே ஒரு சீக்கிரமா ஒரு முடிவுக்குள்ள வரப்போகிறது. And so see, David was thinking like this. இவ்விதமாக தான் தாவீது நினைத்துக் கொண்டிருந்தான். Because the problems and the pressures were too much. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளும் போராட்டங்களும் மிகவும் அழுத்தங்களும் அதிகமாக இருந்தது. And then Jonathan comes and gives him hope. அந்த வேளைகளிலே எல்லாம் யோனத்தான் வந்து தாவீதை தைரியப்படுத்தினான். If you are a leader, நீங்க ஒரு தலைவனாய் இருந்தால், God has called you to be an instrument of hope. நீங்கள் நம்பிக்கை ஊட்டுகிற ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Okay, do you know what a thermometer is? உங்களுக்கு தெர்மோமீட்டர் என்னன்னு தெரியுமானே? தெரியுமா? எத்தனை கை வைத்து காட்டுங்க. தெரியுமா? நாக்கு. Very good. What is a thermometer? What does it do? தெர்மோமீட்டர் என்ன செய்யும்? வெப்பத்தை அளக்கும். Okay, so if the temperature is high, வெப்பம் அதிகமாக இருந்தால் what will it show? தெர்மோமீட்டர்ல என்ன காட்டும்? It will go up. மேலோ It will show a high reading. என்னுடைய உயர்வான ஒரு மட்டத்தை If the temperature is low, ஆனால் உடம்பு சூடு குறைவா இருந்தா it will come down. அது கீழே வரும். Now think about a thermostat. You see the AC? இந்த ஏசில இருக்கிற தெர்மோஸ்டாட்டை பற்றி நாங்கள், Are you feeling hot or cold now? இப்போ உங்களுக்கு வெக்கையா இருக்கா குளிரா இருக்கா? You don't watch Facebook, you don't watch YouTube. At least tell me, are you hot or cold? நீங்க Facebook பார்க்கறத, நீங்க YouTube பார்க்காத ஆட்கள் இப்போ இதையாவது சொல்லுங்களேன், ஏசிக்குள்ள இருக்கிற நீங்க சூடா இருக்கிறீங்களா குளிரா இருக்கிறீங்களா? If you say I don't know if it's hot or cold, I am praying all the time. இப்போ நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு சூடா இருக்கோ
குளிரா இருக்குன்னு சொல்ல தெரியுது இல்லை, நான் ஜெபிச்சு கொண்டுக்கிறேன்டா, என்ன செய்யறேன் நான்? Is it cold inside? உள்ளுக்குள்ள குளிரா இருக்குதா இல்லையா? If you go outside, how? இந்த கட்டிடத்துக்கு வெளியில போனா அப்படி இருக்கும். If the temperature is hot outside, how is it going to be inside? அப்ப வெளியில இருக்கிற வெப்பநிலை அதிகமாக இருந்தால் எப்படி இதுக்குள்ளே குளிராக இருக்க முடியும்? There is a thermostat that controls the temperature. இந்த சுவாத்திய நிலையை கட்டுப்படுத்துகிற ஒரு தெர்மோஸ்டாட் என்று சொல்லுகிற ஒரு பொருள் இருக்கிறது ஏசிக்குள்ள. If the temperature is high, வெப்பநிலை அதிகமாக இருந்தால் inside it will keep it cool. உள்ளே அது சமநிலையிலே வைத்துக் கொள்ளும். In other words, no matter what happens outside, வெளியில எவ்வளவு என்னதான் நடந்தாலும் பரவாயில்லை, it is stable. It keeps the temperature. ஆனால் உள்ளே ஒரே நிலையான வெப்பத்தை வைத்துக் கொண்டிருக்கும். So a leader is like that. ஒரு தலைவன் அப்பேற்பட்ட ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும். When the temperature is up, வெப்பம் அதிகமாக இருக்கும்போது or down, இல்லை என்றால் குறைவாக இருந்தாலும், if there are problems or challenges, வாழ்க்கையில என்ன சவால்களும் போராட்டங்களும் he வந்தாலும் has to be giving hope to people. மற்றவர்களுக்கு எப்பொழுதும் நம்பிக்கை ஊட்டுகிறவனாகவே இருக்க வேண்டும். So when people come to you with their problems, ஆகவே மனுஷர்கள் தங்கள் பிரச்சனைகளோடு உங்களிடத்துல வரும்போது, if you also become discouraged, நீங்களும் அவங்களோட கதையை கேட்டு சோர்ந்து போயிட்டீங்கடா, then you are not a leader. நீங்க தலைவனா இருக்க முடியாது. You have to be an instrument of God's hope. இவ்விதமாக கவலையோடு வருகிறவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி, தேவனுடைய நம்பிக்கையை ஊட்டி அவர்களை எழுப்பி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். Do people come to you with their problems? மனிதர்கள் உங்களிடத்திலே தங்கள் பிரச்சனையோடு வருகிறார்களா? Yes. What kind of problem? எப்படிப்பட்டதான பிரச்சனையோடு வராங்க சொல்லுங்க. Nobody comes to you with problems because you are busy praying all the time. நீங்க ஒரே ஜெபிச்சு கொண்டிருக்கிறதால பிரச்சனையோடு இருக்கிறவங்க உங்கள்ட்ட வரல. What kind of problem? சொல்லுங்க, என்ன விதமான பிரச்சனையோட வராங்க சொல்லுங்களேன். Family problem. ஃபேமிலி ப்ராப்ளம் வேற என்ன? Financial problem. வேற என்ன? Love. Okay, why you think of love problem? Okay, love problem. Okay, very good. Love problem. What else? வேற என்ன பிரச்சனை? Health problem, sickness. Very good. What else? Yes, when there's a loss in the family. Very good. They come to you. When they come to you with the problem, இவர்கள் இப்பேற்பட்டதான பிரச்சனைகளோடு உங்களிடத்துல வரும்போது, if you also go down with them, நீங்களும் அவங்களோட சேர்ந்து அழுது கொண்டிருந்தால், then you are not fit to be a leader. நீங்கள் தலைவராய் இருக்க முடியாது. I told this story 2 days ago in கிளிநொச்சியிலே 2 நாட்களுக்கு முன்பதாக ஒரு கதை சொன்னேன். I will tell you this story. அந்த கதையை இப்போ நான் சொல்ல So போகிறேன். there was a man going home after work one day. ஒருவன் தன்னுடைய வேலையை எல்லாம் முடிந்து வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார். He was driving home. அவர் வீட்டுக்கு காரை ஓட்டி கொண்டிருக்கிறார். So he was passing a bridge. Maybe what is the bridge here? அந்த வேளையிலே கல்லடி பாலத்தால அவர் போய் கொண்டிருக்கிறார். Let's say he was driving past the Kalladi bridge. கல்லடி பாலத்தால போய் கொண்டிருக்கிறார். Then he saw a man standing on the bridge. அப்பொழுது அவர் பார்க்கிறார், கல்லடி பாலத்திலே ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான். On the bridge. அதாவது கல்லடி பாலத்துக்கு மேலே And he நிற்கிறார். is getting ready to jump. அங்க கல்லடி பாலத்திலிருந்து குதிக்கிறதுக்கு ஆயத்தமாய் நிற்கிறார். Why is he trying to jump? ஏன் குதிக்க பார்க்கிறார்? He wants to end his life. அவர் தற்கொலை பண்ணுவதற்காக குதிக்கிறதுக்கு ஆயத்தமாய் So this இருக்கிறார். man stops the car, இந்த மனிதன் தன்னுடைய காரை நிறுத்தி goes up to him அந்த அவன் இடத்துல போய் and asks him, what are you trying to do? என்னப்பா நீ செய்ய பார்க்கறான்னு And the கேட்கிறான். man says, life is useless. அவன் சொல்றான், நான் வாழ்றதுல பிரயோஜனம் இல்ல. My family is not supporting என் me. குடும்பம் எனக்கு எந்த உதவியும் செய்யறது இல்ல. The cost of living is high. வேற செலவும் கூடி கொண்டு போகுது. The political situation is bad. அரசாங்கமும் தலைகளா நிக்குது. So I am going to end my life. ஆகவே இனி வாழ்றதுல பிரயோஜனம் இல்ல, தற்கொலை பண்ண போறேன்னு So சொன்னான். this man continued to encourage him and counsel. ஆகவே இந்த மனிதன் அவனை உற்சாகப்படுத்தி அவனை தூக்கி விட நினைக்கிறார். He said, don't do that. நீ இந்த காரியங்களை But செய்யாத. the man kept saying, no, there is no point in living. ஆனால் அவனும் திரும்ப சொன்னான், இந்த வாழ்றதுல பிரயோஜனம் இல்ல, நான் சாக போகிறேன். Finally, both of them jumped and committed. கடைசி முடிவே இருந்தா கார்ல வந்தவரோ அவரோட சேர்ந்து கல்லடி பாலத்துல குதிச்சு செத்து Can you போயிட்டான். tell me why? ஏன் தெரியுமா அது நடந்தது சொல்லுங்க. The problems are influencing him. அவருடைய பிரச்சனை இப்ப நம்மட பிரச்சனையா மாறிட்டு. So he was like the thermometer. அவர் ஒரு தெர்மோமீட்டரை போல மாறிட்டார். When the temperature is up, அங்க வெப்பம் அதிகமா இருக்கும்போது
he's also going up. அவரும் மேல தான் போயிட்டார். So as a pastor, ஒரு மெய்ப்பண்ணன் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள் people will come to you with all their problems. உங்களிடத்திலே பலதரப்பட்ட போராட்டங்களோடு மக்கள் வருவார்கள். But you have to be strong in the Lord. ஆனால் நீங்களோ கர்த்தரிலே பலனுள்ளவர்களாய் இருந்து, You have to be strong in the word, கர்த்தருடைய வார்த்தையிலே நீங்கள் பலனுள்ளவர்களாய் so இருந்து, that you are all the time an instrument of hope. கர்த்தருடைய நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாய் அவர்களுக்கு முன்பதாக. So we have looked at three things from the life of John. யோனத்தானுடைய வாழ்க்கையிலே 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். What is the first one? எல்லாரும் சொல்லுங்க, முதலாவது என்ன? He was a risk taker. He was willing to take a challenge. அவன் சேலஞ்ச் எடுக்க ரெடியா இருந்தான். Can I சவால்களை ask you எடுக்க a ஆயத்தமா question? இருந்தான். I'm going to ask you a question. இன்னொரு கேள்வி நான் கேட்க போகிறேன். In your ministry, உங்களுடைய ஊழியத்திலே when was the last time that you took a challenge or a risk? உங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலே கடைசி தரமாக நீங்கள் ஒரு சவால் எடுத்து நின்ற சந்தர்ப்பம் எப்பொழுது? When was the last time that you tried something new for the kingdom of God? தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று சொல்லி இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை செய்ய முற்பட்ட நாள் எது? Or have you always been very cautious? இல்லை என்றால் கவனமா அவதானமா இருக்கணும் என்று சொல்லி எதுவுமே செய்யாதவராகவே இருந்திருக்கிறீர்களா? Jonathan was a risk taker. யோனத்தான் எப்பொழுதும் சவால்களை எடுத்து முன்னேறி சென்றவன். We have a saying in English, but I don't know if we can get it in Tamil. ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கிறது. Palamon, yes. The greatest risk is living without any risk. Let me say it again. The greatest risk is living without any risk. எந்த சவால்களையும் எடுக்காமல் வாழ்வதுதான் பெரிய சவால். If you are living an ordinary life ஒரு சாதாரண வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்களேயானால் and playing it safe and being very cautious, என்ன நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது என்று சொல்லி சவால்களுக்கு பெருசா முகம் கொடுக்காம அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்போமே ஆனால், then that is not what God wants us to do. அவ்விதமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை தேவன் எங்களிடத்தில் What was இருப்பதை the second விரும்பவில்லை. one we looked at? இரண்டாவது காரியம் என்ன? வளங்கள். Yes, he was a resourceful person. அவன் தன்னிடத்திலே தேவையான காரியங்களை வளங்களை அவனே Whatever was available, he used it. தன்னிடத்திலே என்ன இருக்குதோ அதை வச்சு தன் தேவையை சந்தித்தான். He never complained. அவன் ஒரு நாளும் முறைப்பாடு பண்ணவில்லை. All right, third one, மூன்றாவது காரியம் என்ன? he always offered hope. நம்பிக்கை ஊட்டுகிறவனாகவே இருந்தான். So when you leave this seminar, இந்த கருத்தரங்கை முடித்து நீங்கள் போகும்போது you need to go out as instruments of hope. நம்பிக்கை ஊட்டுகிற கருவிகளாய் இங்கே இருந்து நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். When people come to you with their problems, மனுஷர்கள் தங்கள் பிரச்சனைகளோடு வரும்போது you have to give them hope. அவர்களுக்கு நீங்கள் நம்பிக்கை ஊட்ட வேண்டும். If people come and say, if one person comes to you and says, ஒருவர் வந்து உங்களிடத்திலே you know, pastor, things are so difficult இந்த வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமா இருக்கிறது என்று சொன்னால், that next week I want to die. அடுத்த கிழமை நான் தற்கொலை பண்ணி சாக போறேன் என்று சொல்வார்கள். You don't say, why are you waiting till next week, why don't you die now? நான் பார்த்து ஏப்பா அடுத்த கிழமை வரைக்கும் நிக்கிற, இப்பவே செத்து போன்னு சொல்லக்கூடாது. That means you are a person who's not giving hope. அப்படி சொன்னால் நீங்கள் நம்பிக்கை ஊட்டுகிறவராய் இருக்க முடியாது. Always encourage people, always give them hope. எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு உற்சாகப்படுத்துகிறவர்களாய் நம்பிக்கை ஊட்டுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். Okay, so I'm going to give you a 2-minute stand-up break. இப்பொழுது எல்லாரும் 2 நிமிஷம் எழுந்து நில்லுங்கள். Don't leave the hall because you won't come back. ஒருவரும் ஹாலை விட்டு வெளியே போக கூடாது. You can move inside 2 minutes, talk to somebody you haven't talked. 2 நிமிஷம் நீங்கள் யாரோடாகிலும் பேசலாம், ஆனால் ஹாலை விட்டு ஒருவரும் வெளியே போக கூடாது. All right, so the fourth principle from the life of Jonathan யோனத்தானுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 4வது பாடம் என்னவென்றால், is that he led from where he was. அவன் இருந்த இடத்திலே இருந்தே வழி நடத்தினான். Now he had many problems. யோனத்தானுடைய வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வந்தது. As we will see later on,
He knew his father was a difficult man to work with. உங்களுக்கு தெரியும், நாங்கள் பிறகு நான் உங்களுக்கு காண்பிப்பேன், அவனுடைய தகப்பனோடு ஊழியம் செய்வது மிகவும் கஷ்டம், ஒரு கடினமான ஒரு காரியமாக இருந்தது. Who was his father? யார் அவனுடைய தகப்பன் சொல்லுங்க பாப்போம். King Saul. So he was working under a difficult leader. ஒரு கஷ்டமான ஒரு தலைவனுக்கு கீழே தான் யோனத்தான் செயல்பட்டு கொண்டிருந்தான். And Jonathan was not the king. யோனத்தான் ராஜாவாக இருந்ததில்லை. They did not have resources. தாவீது They did not have resources. அவர்களிடத்திலே வளங்களும் காணப்படவில்லை. But he did what he could. He led from where he was. ஆனால் யோனத்தான் தன்னால் இயன்றதை செய்தான். அவன் இருந்த நிலையிலே இருந்து ஊழியம் செய்தான். Wherever God placed him, தேவன் எங்கே அவனை நிறுத்தினாரோ he led in that situation. அந்த நிலையிலே இருந்து அவன் மற்றவர்களை வழிநடத்தினான். Now I meet pastors who say, you know, my senior pastor is not perfect. I'm waiting and praying when God will make me the senior pastor, then I will change the church. பலர் என்னிடத்துல வந்து சொல்லி இருக்கிறார்கள், எங்களுடைய மூத்த ஊழியக்காரனோடு இருந்து ஊழியம் செய்வது மிகவும் கஷ்டமாய் இருக்கிறது. ஆகவே எப்பொழுது எங்களுடைய மூத்த ஊழியக்காரன் மாற்றப்படுகிறாரோ அதுக்கு பிறகு நான் இந்த ஊழியத்தோடு இணைந்து நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்வார்கள். I know junior pastors who will say I'm waiting for the day when God will lift me up, then I can start doing ministry. சில ஊழியர்கள், இளம் ஊழியர்கள் என்னிடத்துல சொல்வார்கள், நான் தேவன் என்னை உயர்த்தும் வரைக்கும் நான் காத்திருக்கிறேன், அதன் பின்பதாக தான் என்னுடைய ஊழியத்தை நான் செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும் என்னிடத்திலே பேசியிருக்கிறார். I have great ideas for the ministry. ஊழியத்தை குறித்த பல திட்டங்கள் என்னிடத்துல இருக்கிறது. I want to bring souls to the church. சபைக்குள்ளே அநேக ஆத்துமாக்களை கொண்டு வர நான் விரும்புகிறேன் என்று சொல்வார்கள். I want to start many Bible study groups. அநேக வேத பாடங்களை வேதாகம கூட்டங்களை நான் ஆயத்தப்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். But I'm waiting for the leader to change. ஆனால் எங்கள் தலைவன் மாறும் வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறேன் என்று சொல்வார்கள். Now they are doing nothing. ஆனால் இப்பொழுது எந்த ஒரு காரியமும் செய்யாமல் இருக்கிறார். There was a person in one church. ஒரு சபையிலே ஒருவர் இருந்தார். It's a true story. உண்மையான கதை. He said my church is not growing. என்னுடைய சபை வளருகிறதில்லை என்று சொன்னார். And I want to evangelize. I want to bring people into the church. நான் சுவிசேஷ ஊழியம் செய்து ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வர விரும்புகிறேன் என்று சொன்னார். But I don't have the support. ஆனால் எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. Because I feel that my church is not helping. ஏனென்றால் என்னுடைய சபை இந்த சுவிசேஷ ஊழியம் செய்வதற்கு எனக்கு ஒத்தாசை வழங்காமல் இருக்கிறார்கள். So I want to go independent. ஆகவே நான் இந்த சபையை விட்டு ஒரு தனி ஊழியத்தை ஆரம்பிக்க விரும்புகிறேன். Evangelistic ministry. நான் ஒரு சுவிசேஷகனுடைய ஊழியத்தை ஆரம்பிக்க போகிறேன் என்று சொன்னார். So I said, who is your pastor? அப்பொழுது நான் கேட்டேன், உன்னுடைய போதகர் யார் என்று கேட்டேன். I said, has your pastor ever told you don't bring new people to the church? புதிய ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வராத என்று எப்போதாகிலும் உண்ட தலைமை போதகர் உனக்கு சொன்னது உண்டான்னு கேட்டேன். He said no. அவர் சொன்னார் இல்லையா. Because which pastor will say don't bring new people? ஏன்னா எந்த போதகர் தான் சொல்லுவா நீங்க ஆத்துமா ஆதாயப்படுத்தி சபைக்குள்ள கொண்டு வர வேண்டாம் என்று எந்த போதகர் தான் சொல்லுவா. Then I asked him, what is preventing you from going out to the streets? அப்பொழுது நான் கேட்டேன், நீங்கள் இந்த தெருக்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு எது தடையாக இருக்கிறது என்று கேட்டேன். Yes, what is preventing you from sharing the gospel and bringing people? சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்துமாக்களை சபைக்குள்ளே கொண்டு வருவதற்கு தடையாய் உன் வாழ்க்கையில இருக்கிறது காரியம் என்னன்னு கேட்டேன். Nothing. ஒன்றுமில்லை. So there are some people like that. ஆகவே சிலர் இவ்விதமாய் இருக்கிறார்கள். Who don't want to lead from where they are. அவர்கள் இருக்கிற ஸ்தானத்தில் இருந்து நின்று கொண்டு ஊழியம் செய்ய அவர்கள் ஆயத்தப்படுகிறார்கள். Waiting for God to change things and they give that as an excuse. சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றட்டும், அதன் பின்பதாக நான் ஜனங்களை வழி நடத்துவேன், அந்த திட்டங்களை நிறைவேற்றுவேன் என்று காத்திருக்கிறார்கள். அது நடக்க போவதில்லை. So next one. ஆகவே தான் அடுத்த பாடம், the fifth point. ஐந்தாவது பாடம் என்னவென்றால், he had the right people close to him. யோனத்தான் இடத்திலே சரியான நபர்களை அவன் தன்னோடு வைத்திருந்தான். So two verses.
ரெண்டு வசனங்களை பார்ப்போம். 14:7 and 14:13. 14:7 14:13. 14:7 வாசிங்க. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போ, இதோ உம்முடைய மனதுக்கேற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றார். 13. Very good. Before you go to 13, brother, can you read 5, 6, 7? 5, 6, 7 வசனத்தை வாசிப்போமா? இந்த பாறைகளில் ஒன்று வடக்கே மிக்மாசுக்கும் எதிராகவும் மற்றொன்று தெற்கே கிபியாவுக்கும் எதிராகவும் இருந்தது. யோனாத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்துக்கு போவோம், வா, ஒரு வேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார், அநேக பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடையில்லை என்றார். அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போகும், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடு கூட வருகிறேன் என்றார். 13வது வசனம். யோனாத்தான் தன் கைகளாலும் தன் கால்களாலும் தவழ்ந்து ஏறினான். அவன் ஆயுததாரி அவன் பின்னாலே ஏறினான். அப்பொழுது அவர்கள் யோனாத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். Okay, very good. What can you tell me about the armor bearer of Jonathan? அந்த வசனத்தை வாசிச்சு முடிக்க கடைசியில் அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே ஏறினான், வெட்டிக்கொண்டே போனான். அப்பொழுது அவர்கள் யோனாத்தானுக்கு முன்பாக மடிந்து விழுந்தார்கள். அவன் ஆயுததாரியும் அவன் பின்னாலே வெட்டிக்கொண்டே போனான். Very good. What can you tell me, Amaladas? Yes, very good. My goodness. Okay, good. Okay. What can you tell me about the armor bearer? இந்த ஆயுததாரியை குறித்து நீங்கள் என்ன சொல்ல முடியும்? யோனத்தானுடைய ஆயுததாரியை குறித்து வாசித்தோம். நீங்க அந்த இடத்துல இருந்து என்னென்ன காரியங்களை பார்க்குறீங்க சொல்லுங்க. All the time he supported his leader. எல்லா வேளைகளிலும் அந்த ஆயுததாரி யோனத்தானுக்கு உதவி செய்து கொண்டே இருந்தார். It was impossible. It was an impossible task. But the armor bearer would say, "You go, I'm with you. You try, I'm with you." இப்போ அந்த ஆயுததாரி சொன்னான், எப்பொழுதுமே நீங்க செய்யுங்க, நான் பின்னுக்கு இருக்கிறேன் என்று எதுவுமே செய்யாமல் இருந்தால் அது ஒரு கஷ்டமான நிலையா. Part of Jonathan's success யோனத்தானுடைய வாழ்க்கையிலே வெற்றி வருவதற்கு ஒரு காரணம் was because he had the right people around him. அவனை சூழ சரியான நபர்களை அவன் வைத்திருந்தான். If you get somebody who complains, எப்பொழுதுமே குறை கூறிக்கொண்டு இருக்கிறவன் உங்களுக்கு பக்கத்துல வச்சு கொண்டிருந்தா you cannot achieve much. ஒரு நாளும் நீங்க ஜெயிக்க முடியாது. So as leaders, ஆகவே தலைவர்களாய் இருக்கிற நாம் you can learn from Jonathan. யோனத்தானின் இடத்திலிருந்து பல காரியங்களை You need people who are willing to support your vision. உங்களுடைய தரிசனத்தை தாங்கி அதை நிறைவேற்ற உதவி செய்யக்கூடியவர்கள் உங்களை சூழ இருப்பது அவசியம். If you go to one of your leaders உங்களிடத்தில் இருக்கிற ஒரு தலைவரிடத்தில் and say, "Pastor, say I want to start a new ministry in a village." ஒரு கிராமத்தை சொல்லி அந்த இடத்துல ஒரு புதிய ஊழியத்தை நான் உருவாக்க ஆரம்பிக்கிறேன் என்று உடைய ஒரு தலைவருக்கு சொல்லும்போது, if they give you 10 reasons why you shouldn't start a ministry, அந்த கிராமத்திலே இந்த புதிய ஊழியத்தை தொடங்கக்கூடாததின் காரணம் என்று சொல்லி 10 காரியங்களை வைப்பார்களே என்றால், then they are not going to be on your team. அவர்கள் உங்களுடைய குழுவிலே இருக்க தகுதியற்றவர்கள். Each time you take one step forward, நீங்கள் ஒரு அடியை முன்னுக்கு வைக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் they will bring you back. அவர்கள் உங்களுக்கு இழுத்து பின்னுக்கு தான் கொண்டு வருவார்கள். Now those of you who know my ministry at LBCயிலே நான் ஊழியர் செய்த காலங்களை நீங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறீர்கள். know that when it was given to me there were only 16 students. எனக்கு LBCயை என்ற கையில தர்ற நேரம் 16 மாணவர்கள் தான் இருந்தார்கள். And in the total bank balance there was only 35,000 rupees. 35,000 ரூபாய் மாத்திரம் தான் பணமும் இருந்தது. But under God, part of the success was because God gave me good people. ஆனால் அந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்னை சூழ நல்ல மனிதர்களை கர்த்தர் எனக்கு தந்தார். If I say, "Can we try this?" they will say, "Yes, let's try it and see what happens." ஆகவேதான் Jonathan, me. If I say let's try something new, they will say, "Yes brother, let's try." அப்ப நான் ஒரு புதிய ஒரு காரியத்தை செய்ய எத்தனிக்கின்ற போது அவர்களோடு நான் பேசுவேன். செய்து பார்ப்போமான்னு நான் சொன்னால் அவர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், செய்து பார்ப்போமே. Okay,
and they will support it fully. Sometimes it works, sometimes it doesn't. முழுமையாக தங்களுடைய ஒத்துழைப்பை வழங்குவார்கள். சில நேரம் சரியாக, சில நேரம் You need people like that. அப்பேற்பட்டதான தலைவர்கள் So நமக்கு ask வேண்டும். yourself this question. நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். As a pastor, ஒரு மேய்ப்பனாக, as a leader, ஒரு தலைவனாக, who are the people who are close to you? உங்களை சூழ இருக்கிற நபர்கள் யார்? If they don't support your vision 100%, 100% உங்களுடைய தரிசனத்தோடு ஒத்து போகாவிட்டால், if they are talking behind your back about why the vision won't work, இந்த தரிசனம் ஏன் நிறைவேறாது என்று உங்களுக்கு பின்னால் அவர்கள் பேசுவார்களே ஆனால், then you have a problem. அப்போ உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. Now I have some news for you. உங்களுக்கு ஒரு செய்தியை நான் வச்சிருக்கிறேன். There is one sister on this side who is getting ready to sing a song. இங்கால பக்கத்துல இருக்கிற ஒரு சகோதரி பாட்டு பாட ஆயத்தப்படுகிறார். Okay, so Amos, you need to get ready. அம்மா, Okay, so sister, you know who you are. Get அம்மா ready. நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாட்டு ஆயத்தப்படுத்துங்க. This is first warning. இது முதலாவது எச்சரிக்கை. If I see you again, I will come up to you and say, come, sing the song. அடுத்த முறை நான் பார்த்தால் உங்களை பாட்டு பாட அழைப்பேன். All right, good. So how many points have we looked at so far? இதுவரைக்கும் எத்தனை காரியங்களை பார்த்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். Very good. Let's go to the sixth one. ஆறாவது பாடம் என்னவென்றால், He motivated people towards a vision. தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவனை சூழ இருந்தவர்களை அவன் ஊக்குவித்தான். You remember 1 Samuel chapter 14. 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம். You will see things were very difficult. மிகவும் கஷ்டமான ஒரு நிலை அவனிடத்திலே அங்கே காணப்படுகிறது. They did not have weapons. அவர்களிடத்திலே ஆயுதங்கள் இல்லை. People were scared. சூழ இருந்த மனிதர்கள் பயந்து போய் இருக்கிறார்கள். They were hiding everywhere. எல்லா இடத்திலும் ஒளித்துக் கொண்டிருக்கிறார்கள். And then Jonathan does something with his armor bearer. ஆனால் யோனத்தான் மாத்திரம் தன்னுடைய ஆயுததாரியோடு சேர்ந்து ஒரு காரியத்தை செய்கிறான். And I want you to find out how it ended. அந்த முடிவு எப்படியா இருந்தது என்பதை நீங்கள் அறிய So வேண்டும். go to verse 14 of chapter 14. 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துக்கு இப்பொழுது வாருங்கள். என்னொரு வாசியுங்கள். யோனாத்தானும் அவன் ஆயுததாரியும் அடித்த அந்த முந்தின அடியிலே ஏறக்குறைய 20 பேர் அரிய நிலமான விசாலத்திலே விழுந்தார்கள். Read after that. அப்பொழுது பாளையத்திலும் வெளியிலும் சகல ஜனங்களிலும் பயங்கரம் உண்டாய். தானியம் இருந்தவர்களும் கொள்ளையிடப் போன தண்டில் உள்ளவர்களும் கூட திகில் அடைந்தார்கள். பூமியும் அதிர்ந்தது. அது தேவனால் உண்டான பயங்கரமாய் இருந்தது. Keep reading. பென்யமீன் நாட்டிலுள்ள கிபியாவிலே சவுலுக்கு இருந்த யாவக்காரர் பார்த்து, இதோ அந்த ஏராளமான கூட்டம் கலைந்து ஒருவர் மேல் ஒருவர் விழுகிறதை கண்டார்கள். அப்பொழுது சவுல் தன்னோடு கூட இருக்கிற ஜனங்களை நோக்கி, நம்மிடத்திலிருந்து போனவர்கள் யார் என்று இலக்கம் பாருங்கள் என்றார். அவன் இலக்கம் பார்க்கிற போது, இதோ யோனத்தானும் அவன் ஆயுததாரியும் அங்கே இல்லை என்று கண்டார்கள். அப்பொழுது சவுல் அகியாவை நோக்கி, தேவனுடைய பட்டியை கொண்டு வா என்றார். தேவனுடைய பட்டி அந்நாட்களில் இஸ்ரவேல் புத்திரத்தில் இருந்தது. இப்படி சவுல் ஆசாரியனோடு பேசி பெலிஸ்தரின் பாளையத்தில் உண்டான கலகம் வர வர அதிகரித்தது. அப்பொழுது சவுல் ஆசாரியனை பார்த்து, இருக்கட்டும் என்றார். சவுலும் அவனோடு இருந்த ஜனங்களும் கூட்டம் கூடி போர்க்களத்திற்கு போனார்கள். ஒருவர் பட்டயம் ஒருவருக்கு விரோதமாய் இருந்தபடியால் மகா அமளி உண்டாயிற்று. இதற்கு முன் பெலிஸ்தருடன் கூடி அவர்களோடு கூட பாளையத்தை திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடும் யோனாத்தானும் இருக்கிற இஸ்ரவேலோடு கூடிக்கொண்டார்கள். எப்ராஹிம் மலைகளில் உழைத்துக் கொண்டிருந்த சகல இஸ்ரவேலரும் பெலிஸ்தர் புரிந்தோடுகிறதை கேள்விப்பட்ட போது யுத்தத்திலே அவர்களை நெருங்கி தொடர்ந்தார்கள். இப்படி கர்த்தர் அன்றைய தினம் இஸ்ரவேலை ரட்சித்தார். அந்த யுத்தம் பெத்தாவேன் மட்டும் நடந்தது. Okay, very good. That's a long passage, but good reading. நீண்ட பகுதி அழகாக சகோதரன் வாசித்தார். I want you to find 3 things. 3 காரியங்களை அந்த இடத்துல நீங்கள் கண்டுகொள்ள வேண்டும். Number 1, what did Jonathan do? முதலாவது யோனத்தான் என்ன செய்தான்? Number 2, what did God do? இரண்டாவது கர்த்தர் என்ன செய்தார்? Number 3, what did Saul and the people do? சவுலும் அவனோடு இருந்தவர்களும் என்ன செய்தார்கள் என்பதை கண்டுபிடித்து சொல்லுங்கள். So you listen to what the brother read. இப்பொழுது சகோதரன் வாசித்ததை நீங்கள் கவனமாய் கேட்டீர்கள். Yes or no? கேட்டீர்களா இல்லையா? Good. Number 1, what did Jonathan do? சொல்லுங்க. யோனத்தான் என்ன செய்தான்? Number 2, what did God do? தேவன் என்ன செய்தார்?
Number 3, what did Saul and the people? மூன்றாவது சவுலும் அவனோடு கூட இந்த மனுஷரும் என்ன So செய்தார்கள் I'm going to சொல்லுங்க. give you 5 minutes 5 நிமிடம் தருகிறேன். so you can form small groups. சில கூட்டங்கள் சின்ன சின்ன குழுவாக்களா சேர்ந்து It's good to move around. You won't fall asleep. Don't. அப்ப நீங்க எழும்பி கூட்டங்களா சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நித்திரை வராது. Okay, you heard the passage. Give me the 3 answers. இந்த மூன்றுக்கும் பதில்களை இப்பொழுது கொஞ்ச நேரத்தில் 5 நிமிஷத்துல உங்களிடத்துல கேட்பேன். What did Jonathan do? What did God do? What did Saul and the Israelites? யோனத்தான் செய்தது என்ன? இரண்டாவது தேவன் செய்தது என்ன? மூன்றாவது சவுலும் அவனோடு கூட இந்த மனுஷரும் செய்தது என்ன? இந்த மூன்றுக்கும் பதிலை எடுத்து சொல்லுங்கள். குழுக்களாய் சேர்ந்து கொள்ளுங்கள். Move your chairs. The chairs aren't heavy. These are plastic chairs. Move it. ஒரு வட்டமா இருங்க. 5 பேர் 4 பேர் 6 பேர் சேர்ந்து. Come on, Amaladas, move your chair. Move your chair, Amaladas. Jonathan do? யோனத்தான் செய்த காரியம் என்ன? What did பேசவேனா? God do? இரண்டாவது தேவன் செய்த காரியம். What did Saul and the soldiers? சவுலும் அவனுடைய மனுஷரும் செய்த காரியம் என்ன? So number 1, what did Jonathan do? இந்த குழு ஒரு ஆள் எழுப்பி சொல்லுங்க. ஒரு குழுவுல இருந்து Did you find anything? சொல்லுங்க. Good, very good. Okay. So what was Abraham doing at this time? இந்த வேளையில ஆபிரகாம் என்ன செய்து கொண்டிருந்தார்?